கணவாய்களை எண்ணி முடித்த வந்தியத்தேவன், இது எவ்வளவு பிரம்மாண்டமான ஏரி! எத்தனை நீளம், எத்தனை அகலம்! தொண்டை நாட்டில் பல்லவ பேரரசர்களின் காலத்தில் அமைந்த ஏரிகளையெல்லாம் இந்த ஏரிக்கு முன்னால் சிறிய குளங்குட்டைகள் என்றே சொல்லத் தோன்றும். வடகாவேரியில் வீணாக சென்று கடலில் விழும் தண்ணீரை பயன்படுத்துவதற்காக மதுரை கொண்ட பராந்தகரின் புதல்வர் இளவரசர் ராஜாதித்தர் இந்த கடல் போன்ற ஏரியை அமைக்க வேண்டும் என்று எண்ணினார். அதை செயலிலும் நிறைவேற்றினார். அவர் எப்பேற்பட்ட அறிவாளியாக இருந்திருக்க வேண்டும்! இவர் தக்கோலத்தில் நடந்த போரில் தாமே முன்னணியில் யானை மீது ஏறிச் சென்று போராடினார். போராடி பகைவர்களின் வேலை மார்பில் தாங்கிக் கொண்டு உயிர் நீத்தார். அதனால் யானை மேல் துஞ்சிய தேவர் என்ற சிறப்பு பெயரும் பெற்று வீர சொர்க்கம் அடைந்தார். இப்பேற்பட்ட சோழகுல மன்னர்களின் நட்புரிமை பெறும் தகுதி தனக்கு கிடைத்திருப்பது பற்றி பூரித்து போனான் வந்தியத்தேவன்.